பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஒரு இறைவார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு அழைத்தார், அதிகாரம் கொடுத்தார். தம்மை பின்பற்றின சீஷர்கள் தெளிவான ஞானம் இல்லாவிட்டாலும் ஞானமுள்ள ஆண்டவர் கூட கற்றுக்கொண்டவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவான பாதையில் நடத்துகிற விஷயங்களை இந்த 10ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்தே நாம் படித்து வருகிறோம். 14ஆம் வசனம் பாருங்கள். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனார். இதுல ஒரு வார்த்தை தெரியுது. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்களை இயேசு என்னும் நாமத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்திய வார்த்தை சொல்லுகிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். பரியாசம் பண்ணக்கூடாது, கேவலமாய் நினைக்கக்கூடாது. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தேவனுடைய காரியத்தை செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவேளை உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டார், நீங்க சொல்லுகிற வார்த்தையை அவர்கள் கேட்காவிட்டார், நீங்க அந்த வீட்டை விட்டு புறப்படும் போது என்ன செய்யணும்? அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாள் வரும். அந்த பட்டணத்துக்கு நேரிடுவது பார்க்கிலும் சோதோம் குமோரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னார். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாக சொல்றார். ஊழியர்களை கனம் பண்ண வேண்டும், ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் உபதேசத்தை கேட்க வேண்டும். அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள். இந்த எச்சரிப்பின் வார்த்தையை ஏற்று நீங்கள் தெளிவில்லாமல் இருந்தால் தெளிவு பெறுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆண்டவர் ஊழியர்களை அனுப்புகிறார். அந்த வார்த்தையை புரிந்து ஒப்புக்கொடுங்கள். அது நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.